வணக்கம். நாலடியார் பாடல் எண் 394. செல் சுடர் நோக்கி சிதர் அரிக்கண் கொண்ட நீர் மெல் விரல் ஊழ் தெரியா விம்மி தன் மெல் விரலின் நாள் வைத்து நம் குற்றம் என்னும் கொல் அந்தோ தன் தோள் வைத்து அணைமேல் கிடந்து. அதாவது நம் தலைவியானவள் நாம் மீண்டு வருவதாகச் சொல்லி பிரிந்து சென்ற நாள் நீட்டித்தது ஆதலால் நாம் இல்லில் செல்வது மாலைக்காலம் ஆகலின் ஒவ்வொரு நாளிலும் அம்மாலை நேரத்தில் நாம் வருவோம் என்று அக்காலத்தை எதிர்பார்ப்பவளாய் மேற்கே செல்கின்ற சூரியனை நோக்கி கண் கலங்கி அக்கண்களில் ததும்புகின்ற நீரை கை விரல்களினாலே வலித்து எரிந்து மெல் விரலால் ஊழ் தெரியா விம்மி அழுது விரல்களினாலே நாம் பிரிந்து சென்ற நாள்களையே எண்ணி கணக்கிட்டு படுக்கையின் மேல் தன் தோளையே தலையணையாக வைத்து படுத்து அந்தோ நம் குற்றத்தை நினைத்து துயருருவாளோ, அந்தோ தோள் வைத்து அணைமேல் கிடந்து நம் குற்றம் என்னும் கொல் அப்படின்னு சொல்லிட்டு தலைமகன் அவன் அந்த தலைவியனுடைய நிலைமை குறித்து பாகனிடம் கூறியதாக துறை அமைத்து செய்யப்பட்ட பாடல் இது. அதாவது தலைவி இப்படியெல்லாம் வருந்திட்டு இருப்பாளோ அப்படின்ட்டு தலைவன் திரும்பி வரும்போது அப்படி நினச்சிட்டே வர்றான். பாடலை பார்ப்போம். செல் சுடர் நோக்கி, யாரு? நம் தலைவியானவள். இது தலைவன் தான் பாடுறான். நம் தலைவியானவள் நாம் மீண்டு வருவதாக சொல்லி சென்ற நாள் நீட்டித்தது ஆகலின் நாம் வருவோம் என்று ஒவ்வொரு நாளிலும் நாம் இல்லில் சேர்தற்கு உரியது மாலை காலம் ஆதலின் அந்த காலத்தை கருதி. அதுதான் அந்த செல் சுடர் நோக்கி. தலைவன் வெளியில் போனால் அந்த மாலை காலத்தில் தான் திரும்பி வருவான் போல் இருக்குது. செல் சுடர் நோக்கி மேல் திசை நோக்கி செல்கின்ற சூரியனை பார்த்து சிதர் அரி கண் கொண்ட நீர் அப்படின்னா, சிதர் அரின்னா செவ்வரி படர்ந்த கண்களில் கொண்ட நீர், ததும்பி வடிதலை கொண்ட நீரை மெல் விரல் ஊழ் தெரியா விம்மி என்றால் தன்னுடைய மெல்லிய விரல்களினாலே ஊழ் தெரியா விம்மி அப்படி ஒரு முறையாக அதை வலித்து எடுத்து அப்படியே தெரித்து விம்மி அப்புறம் மறுபடியும் மெல் விரல் வருது. தன் மெல் விரலில் நாள் வைத்து என்றால் தன்னுடைய மெல்லிய விரல்களினாலே நாம் பிரிந்து போன நாள்களின் எண்ணிக்கையை வைத்து கணக்கிட்டு அணைமேல், அந்த அணைமேலுக்கு முன்னாடி வைத்து நம் குற்றம் எண்ணும் கொள் அப்படின்னு இருக்கு. வைத்து நம் குற்றம் எண்ணும் கொள்ங்கிறத கடைசியில் வச்சுக்கலாம். வைத்து தன் தோள் தலை அணைமேல் வைத்து கிடந்து அப்படின்னா தன் தோளையே தலையணையாக வைத்து படுத்து நம் குற்றம் என்னும் கொள். நம் குற்றம், நம்முடைய குற்றங்களை எண்ணி துயருருவாளோ. இவனுடைய குற்றம் என்ன? தலைவியை விட்டு பிரிந்து போனது. அப்படி துயர் உருவாளோ அப்படின்னு சொல்லி பாடுறார் தலைவன். மெல் விரலின் நாள் வைத்து நம் குற்றம் எண்ணும் கொல் அந்தோ. அந்தோன்னு ஒன்று இருக்கு. அந்தோன்னா ஐயோ அப்படிங்கிறது. ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்தோ எப்படி நம் குற்றம் என்னும் கொள்? தன் தோள் வைத்து அணைமேல் கிடந்து அப்படின்னு இருக்கு. தன் தோள் அணைமேல் வைத்து கிடந்துங்கிறது எப்படி கொண்டி கூட்டணும்னா, அணைமேல்
தன் தோள் வைத்து கிடந்து, அதாவது படுக்கையின் மேலே தன் தோளை தலையணையாக வைத்து படுத்து நம்முடைய குற்றங்களை எண்ணித் துயருறுவாளோ என்பதாக இந்த பாடல் அமைந்து